2025 காஃபி ஷாப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. அதுனா ரொம்பவே கஷ்டம் எது தெரியுங்களா? குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அது வருஷம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம காஃபியோட கன்சம்ஷன் 4லேருந்து 5% ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி ரொம்ப கம்மியான கடைகளில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா கடையிலையுமே ஃபில்டர் காஃபி கொடுக்குறாங்க. நீங்கள் காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா 2வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ராஃபிட். நீங்கள் வீட்டில் 1 லிட்டர் பாலுக்கு என்ன காஸ்ட் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கும் கமர்ஷியலாக விற்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. காஃபி பீன்ஸோட காஸ்ட் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, பாலோட காஸ்ட் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, ஈபியோட காஸ்ட் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, ப்ளஸ் ஆயிலோட காஸ்ட் கண்ட்ரோல் இல்லை. ஸோ மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியலோட காஸ்ட் எதுவுமே கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் அ மாடல். 3rd ஒன் காம்படிஷன். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் தெருவில் 2 கடை இருக்குங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு 10 கடை இருக்கு. இப்போ தெருவுக்கே 10 கடை வந்துருச்சுங்க. அதாவது மார்க்கெட் ரொம்பவே சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ என்ட்ரி பேரியர் இல்லாத ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 2025 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னோட சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நான் வேலையை விட்டுட்டு கடன் வாங்கி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வேற மாடல். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. இல்லை ஒரு மாதம் பிரேக் எடுத்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு அதோட சயின்ஸ், அதோட நம்பர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.